ஹாய், ஹலோ! வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கு நாம நேத்து காலையில குடுத்திருந்த லெவல்ஸ். மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி குடுத்திருந்தது இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். இந்த லெவல்ஸ் நேத்து எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் அங்கவே தான் ஓப்பன் பண்றான். அங்கவே ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்விங்க குடுக்குறான். எங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக்கோட லோ. அந்த ஏரியாவ சப்போர்ட் எடுக்குறான். திரும்ப போய் நாம குடுத்திருந்த அந்த S1 அங்க போய் ரிஜெக்ட் ஆகுறான். அங்க போய் ரிஜெக்ட் ஆகி திரும்பியும் லாஸ்ட் வீக்கோட லோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து அதுக்கு அடுத்து நம்மளோட S1 அதை பிரேக் பண்ணி மேலே வந்துட்டான். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை பிரேக் பண்ணி மேலே வரான். மேலே ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்தவன் ப்ரீவியஸ் டே ஹை அந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ க்ளோஸ் ப்ரைஸ் பக்கத்துலேயே தான் திரும்பியும் முடிச்சிருக்காங்க. இதை தாண்டி எக்ஸாக்டாக இன்னைய லோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைய லோ அப்படின்றது 25,121. இந்த லெவல்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீக்கோட R2. இன்னைக்கு வந்திருக்க இந்த ஹை 25,255, நம்மளோட லெவல் 254. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கோட S1. மார்க்கெட் அப்படின்றது S1க்கும் S2க்கும் நடுவில் எக்ஸாக்டாக இந்த ஹையில் உள்ளதான் இன்னைக்கு இருந்தது. இந்த லெவல்ஸ் எதை பேஸ் பண்ணி எடுத்தது அப்படின்னா 25,400 புட், அதே மாதிரி 25,400 கால். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தது தான் இந்த வீக்கோட லெவல்ஸ். மார்க்கெட் இந்த 25,254 இந்த லெவலை ரீச் பண்ணுது அப்படின்னா அந்த 25,400 புட் அப்படின்றவன் 145க்கும் கம்மியாக இருக்கணும். அவன் அந்த ப்ரைஸை விட கம்மியாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே வர முடியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனோட லோ அப்படின்றதே 145க்கும் அதிகமாக தான் இருந்தது. ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாட்டம் இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்ட்ரைக் 278 இருக்கணும். அந்த ப்ரைஸ் இல்லை, அதனால அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். இதெல்லாம் ப்ரீமியத்தை நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது எப்போவுமே ஒரு லெவல் டு லெவல் தான் ட்ரேட் ஆகும். அதுவும் இது அல்காரிதம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே முடியும் போது ஓடிஎம் ப்ரைஸ் எல்லாத்தையும் ஜீரோ ஆக்க போகிறான். ஏடிஎம் ப்ரைஸ் ஐடிஎம்க்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ரியல் வேல்யூ அதை மட்டுமே கொடுக்க போகிறான். ஸோ இது அல்காரிதம். இந்த அல்காரிதம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அது கூடவே நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீக் லெவல் எல்லாமே நம்மளோட ஸ்பாட் கோர்ஸ், அந்த கோர்ஸில் கவர் ஆகிடும். அது ஒரு ரெக்கார்டட் வீடியோ. அதோட ப்ரைஸ் 2,500 மட்டுமே. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி அந்த கோர்ஸை எடுத்துக்கலாம். அதை தாண்டி நம்மளோட ஃபுல் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஷீட்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் என்னது அப்படின்றத கேட்குறீங்க. கூகுள் ஷீட்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் அந்த கூகுள் ஷீட்டு. அந்த கூகுள் ஷீட்டில் நம்ம டெய்லியுமே யூடியூப்பில் ஷேர் பண்ணுற லெவல்ஸ் இருக்கும். நிஃப்டியை தாண்டி பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, இந்த லெவல்ஸ் எல்லாமே இருக்கும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த இதெல்லாம் அன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸில் என்ன நடந்திருந்தது அந்த விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையுமே நடந்த ஸ்பாட் மூவ் ஆயிருந்த ஏரியாஸ், ஹை, லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ், சேஞ்ச் பர்சன்டேஜ், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்ற இந்த எக்ஸலில் இருக்கும். இந்த நிஃப்டி கரண்ட் கூகுள் ஷீட், இந்த கரண்ட் எக்ஸ்பைரி இந்த கூகுள் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கடந்த நாட்களில் என்ன நடந்திருந்தது, கரண்ட் எக்ஸ்பைரியில் கடந்த நாட்களில் என்ன நடந்திருந்தது அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது நிஃப்டி லைவ் டேட்டா. இந்த லைவ் டேட்டா அப்படின்றது மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு புது புது டேட்டாஸ் ஒவ்வொரு 12 செகண்ட்ஸ்க்கும் ஒரு தடவை இங்கே டேட்டாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே இருக்கும். அதாவது என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ், இது எல்லாமே இந்த கூகுள் ஷீட்டில் உங்களுக்கு வந்துடும். எந்த ஸ்ட்ரைக்கில் என்ட்ரி எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த
கூகுள் ஷீட்ல உங்களுக்கு தெரிய வந்துரும். இதுதான் நம்ம அடிஷனலா குடுக்குற சப்போர்ட். ஆப்ஷன் சக்சஸ் ஃபார்முலா அந்த ஃபுல் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு குடுக்குற கூகுள் ஷீட் சப்போர்ட். ஓகேங்களா? நம்மளோட ஆப்ஷன் சக்சஸ் ஃபார்முலா அந்த ஃபுல் கோர்ஸோட பிரைஸ் 7,000. நீங்க ஸ்பாட் கோர்ஸ் பிளஸ் இந்த ஆப்ஷன் சக்சஸ் ஃபார்முலா இந்த கோர்ஸ் 2த்தையும் சேர்த்து எடுக்கும்போது ஓவராலா நீங்க 7,500 மட்டுமே பே பண்ணாவே போதும். ஓகேங்களா? அத பே பண்ணாவே உங்களுக்கு 2 கோர்ஸோட விஷயங்களும் கிடைச்சிரும். நம்மளோட ஆப்ஷன் சக்சஸ் ஃபார்முலா கோர்ஸ் அடுத்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, வர சண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 20ஆம் தேதி. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட டிஸ்க்ளைமர், இந்த சேனல்ல நாம குடுக்குற எல்லா தகவல்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்க நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணல. இங்க குடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம லெவல்ஸ்குள்ள போயிடுவோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,306, 25,264, 25,158, 25,094. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்ல ப்ரைஸே கிடையாது. இந்த வீக் ஃபுல்லாக அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸில் நமக்கு ஏடிஎம் ப்ரைஸ் வெறும் 54 பாயிண்ட் தான் இருக்கு. ஒரு எக்ஸ்பைரி டேக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும் 70 பாயிண்டாவது இருக்கணும் மினிமம். அப்பனா தான் ஒரு ஆவரேஜ் மூவ்மெண்ட்டாவது வர்றதுக்கு வாய்ப்பு. இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸை பார்த்தா அந்த விஷயம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ப்ரைஸ் அப்படின்றது லைவ் மார்க்கெட்டில் ஒரு அப்ரிசியேஷன் மோடுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் வரும். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே 0 to ஹீரோ அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. அந்த விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னா ப்ரீமியம் அப்ரிசியேஷன் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகணும். அதுக்கு முதல்ல ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கணும். ஓகேங்களா? ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னா நேத்தே ஹையோ இல்ல நேத்தே லோவோ பிரேக் அவுட் ஆகணும். இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா தான் பிரேக் அவுட் அப்படின்றது நடக்கும். அந்த விஷயம் நடந்தது அப்படின்னா மார்க்கெட் இப்போ நல்ல சைட்வேஸ்குள்ளேயே இருக்கு. செல்லர் எல்லாமே செல் பண்ணிட்டு ஜாலியா உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அவன் பதறக்கூடிய சுச்சுவேஷன் வரணும். அவன் பதறக்கூடிய சுச்சுவேஷன் வரணும்னா மார்க்கெட் முதல்ல நேத்து ரேஞ்சில இருந்து வெளியே வரணும். அதுக்கடுத்து பிரீமியம் டிகே அப்படின்றது விஷயத்துல இருந்து அப்ரிசியேஷன் அந்த மோடுக்கு போகணும். செல்லரோட மார்க்கெட்ல பிரீமியம் டிகே தான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த விஷயம் நடக்காம அப்ரிசியேஷன் மோடுக்கு போகணும். அப்படி போச்சு அப்படின்னா மார்க்கெட்ல நல்ல மூவ்மெண்ட் வரும். அந்த மூவ்மெண்ட் எங்க வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்னா மார்க்கெட் இப்போதைக்கு டவுன் சைட்ல அப்படின்னு பார்த்தா 25,150 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா தான் மார்க்கெட்ல ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி அப் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் சைடில் டைரெக்டாக 250 அதையே நம்ம சொல்லலாம். 250 ஓகே. இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா தான் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரீமியம் சப்போர்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, இன்னைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. நான் வேணா ஒரு பாதியை சொல்கிறேன் என்ன நடக்கணும் அப்படின்றது. இப்போ மார்க்கெட் இந்த 25,250 இதுக்கு மேலேயே நிற்கணும் அப்படின்னா அங்கே என்ன நடக்கணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் புட்டு ஒரு லோ வச்சிருப்பான். எந்த புட்டு அப்படின்னா 25,250 புட்டு. நாம எந்த ஸ்ட்ரைக்ல பிரீமியம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றோமோ அந்த ஸ்ட்ரைக்கே நான் சொல்றேன். 25,250 அந்த புட்டு ஒரு லோ வச்சிருப்பான் லைவ் மார்க்கெட்ல. கால் அப்படின்றவன் அந்த லோக்கு மேலவே ட்ரேட் ஆகணும். அந்த விஷயம் நடந்தது அப்படின்னா தான் மார்க்கெட்ல அந்த பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. நான் முதல் பாதியை தான் சொல்றேன். அடுத்த பாதி நடந்தது அப்படின்னா அங்க பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சிருச்சு அப்படின்றது மீனிங். அதே மாதிரி டவுன் சைடில்
டவுன் சைடில் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் 25,150 இந்த காலோட ஸ்ட்ரைக் ஒரு லோ வைப்பான். இன்ட்ராடே லைவ் மார்க்கெட்டில் வைக்கிற லோ, அந்த லோவை விட அதிகமாக புட் அப்படின்றவன் ட்ரேட் ஆகணும். அப்படி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா தான் மார்க்கெட்டில் மொமெண்டம் கிடைக்கும். நேற்றைய லோவும் பிரேக் ஆகிற அங்கே அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடந்து செல்லர் பதறக்கூடிய அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அங்க நடக்க வாய்ப்பு. இந்த விஷயத்த உன்னிப்பா கவனிச்சு இன்னைக்கு இது நடக்குதா, நடந்ததுன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. இந்த ரெண்டு விஷயமும் நடக்கல அப்படின்னா இதுல ஏதாவது ஒன்னாவது நடக்கணும், இல்ல ரெண்டுமே நடக்கல அப்படின்னா மார்க்கெட் இதுக்குள்ளவே தான் நிக்க போகுது. இந்த 250 டு 150 இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் நிக்க போகுது. இப்படி நின்னுச்சு அப்படின்னா செல்லர் இருக்கிற 50 பாயிண்ட்டையும் ஈஸியா கரைஞ்சி அவன் ப்ராஃபிட்டா புக் பண்ணிட்டு போயிட போறான். ஓகேவா? இதை தாண்டி இன்னைக்கு ஹீரோ ஜீரோ அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த ஹீரோ ஜீரோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பிரைஸ் வெறும் 55 பாயிண்ட் தான் இருக்கு. இப்போ இது ஒரு அப்ரிசியேஷன் மோடுக்கும் போகலை அப்படின்ற பட்சத்தில் டைம் என்னன்னு பாருங்க. ஒரு 12 மணி 12:30 மணி இந்த ரேஞ்சில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் என்ன ப்ரைஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் கால் புட் இவன் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணாவே 20 ரூபாய் தான் வருது. டைம் இன்னும் 12 12:30 தான் ஆகுது. இன்னும் ஒரு 3 மணி நேரம் மார்க்கெட்டை ரன் பண்ணி ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரோட ப்ரீமியமும் ஆட் பண்ணீங்கன்னா 20 ரூபாய் தான் வருது அப்படின்னும் இந்த ரெண்டு விஷயமும் மேட்ச் ஆகிற பட்சத்தில் உங்களால் 1500 அந்த ப்ரைஸை ரிஸ்கா வைக்க முடியும் அப்படின்னா அந்த கால் புட்டு ரெண்டு பேரையுமே பை பண்ணிடலாம். நீங்க பை பண்ணிட்டு 330 வரையும் வெயிட் பண்ணுங்க. இல்ல ஒரு பிரேக் அவுட், நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20 பாயிண்ட், இந்த 20 பாயிண்ட் டபுள் ஆகிறதுக்கும் அதை விட அதிகமாகிறதுக்கும் உண்டான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20% தான் சொல்ல முடியும். பேலன்ஸ் 80% அந்த 20 ரூபாயும் ஜீரோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜீரோ ஹீரோ அப்படின்னாவே என்ன, ஒன்னு ஜீரோ இல்லை ஹீரோ. இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்னும் 3 மணி நேரம் டைமும் இருக்கு. ப்ரீமியம் ஆல்ரெடி டிகே அப்படின்ற விஷயத்துல போயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா அடுத்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து பிரேக் அவுட் அப்படின்ற விஷயம் நடந்து உங்களுக்கு ப்ராஃபிட், அதாவது ரெண்டு பேரையும் சேர்த்து 20 ரூபாய்க்கு நீங்க பை பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரே ஆளே கண்டிப்பா அந்த 20 ரூபாய்க்கும் அதிகமா போய் முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு அங்க இருக்கு. நம்ம சொல்ற விஷயம் நடந்தது அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா உங்களோட லாப நஷ்டத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கணும். 80% அந்த 20 ரூபாயும் 20 ரூபாய் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1500. இந்த 1500ம் ஜீரோ ஆக 80% வாய்ப்பு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம திரும்பியும் சொல்லிக்கிறோம். இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பை செல் பண்ற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸ்பாட்டுக்கு நாம கொடுத்துருக்க இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதை நீங்க அந்த வகையில பார்க்காதீங்க. ஒரு ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி ஸ்பாட்டை நாம எப்படி கணிக்க முடியும், என்ன நடந்தா ஸ்பாட் அங்க ரெஸ்பாண்ட் பண்ணும், இதெல்லாம் நாம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் நாம இங்க சொல்றதுக்கு ட்ரை பண்றோம். ப்ரீமியத்தை வாட்ச் பண்ணுங்க. ப்ரீமியம் தான் ஸ்பாட் எங்க முடியணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்துல என்ன நடக்குது, இந்த ப்ரீமியத்துல எந்த நேரத்துல நாம என்ட்ரி பண்ணா நம்ம லாஸ் இல்லாம வெளியே வர முடியும் அப்படின்ற விஷயத்த உங்களால தெளிவா எடுத்துக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.